ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணுறவங்க மனுஷன், தப்பை மன்னிக்கிறவன் வந்துட்டு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், வாங்க போகலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. கம்ப்ளைண்ட் பண்ணதை வாபஸ் வாங்க முடியாது. நந்தினி கிடைச்சாலும் நந்தினியை கடத்தினவங்க மேலே வந்துட்டு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா தான் கண்டிப்பாக கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவையும் பண்ணிட்டார். அவர் முடிவு பண்ணுற அளவுக்கு தான் சுந்தரவல்லியும் வீட்டில் வந்துட்டு நந்தினி ரொம்ப கேவலமாக நடத்துனாங்க. ஏன்னா வந்துட்டு நந்தினி ரொம்ப ஏழை பொண்ணு, அவங்க பெரிய கௌரவமான குடும்பம் அப்படின்றதுனால நம்ம நந்தினி கேவலமாக நடத்துனாங்க. நம்ம நந்தினியை கல்யாணம் பண்ணதில் சுத்தங்கூட சுந்தரவல்லிக்கு உடன்பாடு இல்லாதனால கண்டிப்பாக வந்து நந்தினியை சுந்தரவல்லி தான் கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்ததுனால சூர்யா வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டாரு. இப்போ கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்க போகிற நேரத்தில் நம்ம போலீஸ் வந்துட்டு வாங்க சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கேருந்து அவங்களும் வந்துடுறாங்க. எவ்வளோ பேர் தடுத்தாலும் நம்ம சுந்தரவல்லி சரி அவன் இஷ்டத்துக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு சைன் போட வரும்போது ஒரு குரல், என்ன குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்பாட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி தான், வேறு யாரும் இல்லை. நந்தினி உள்ளே வந்து சூர்யா சார் இந்த மாதிரிலாம் வேண்டாம், நான் தான் கிடச்சினேன்னா கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம் சார், வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சுந்தரவல்லி, ஏய் நீ சொல்லாத, நீ சொல்லி வாபஸ் வாங்கி நான் வெளியே வரணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு நான் உள்ளவே இருந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி சொல்லும்போது நம்ம சூர்யா சார், பாத்தியா நந்தினி இப்போ கூட எவ்வளோ திமிரா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இவங்க குணம், ஆனால் உன்னோட குணத்தை பார்த்தியா எவ்வளோ ரொம்ப நல்ல குணம், இதை கூட புரிஞ்சிக்காமல் இவங்க ஒன்று இந்த மாதிரி கடத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு, இல்லை சார் கண்டிப்பாக வந்துட்டு மேடம் கடத்தலை, வேறு யாரை தான் கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லும்போது அப்போ தான் ஒரு இடத்துல கன்ஃபியூஸாக ஆகுது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருணாச்சலத்துக்கும் சூர்யா சாருக்கும். அப்போ தான் ஏதோ சரி அப்போ இவ சொல்கிறாளே சரி அடுத்தது பார்த்துப்போம், இப்போ வந்துட்டு இவங்களை வாபஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு நந்தினிக்காக மட்டுமே வாபஸ் வாங்கிறாரு நம்ம சூர்யா சார். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எல்லாருமே போனதுமே உடனே நம்ம சூர்யா சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினிக்கிட்ட போயிட்டு கையை பிடிச்சி, நந்தினி என்னை மன்னிச்சுட்டு இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துப்பேன், உன்னை வந்துட்டு ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் நந்தினிகிட்ட கேட்கும். நந்தினிக்கு செம்ம ஆச்சரியம், என்னடா இங்கே நடக்குது, நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளோ மாற்றமா அப்படின்னு சொல்லும்போது உடனே அருணாச்சலம் வந்து சொல்கிறாரு, நந்தினி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ காணாமல் போனதுலேருந்து நம்ம சூர்யா வந்து குடிக்கிறதே இல்லைன்னு சொல்லும்போது இப்போ தான் நம்ம நந்தினிக்கு சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ இப்போ கொஞ்சமாச்சும் திருந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி நினைக்கிறாங்க. சூர்யா சார் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் தப்பு பண்ணுறவங்க மனுஷன், தப்பை வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க, அவங்க பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம சூர்யா சாரும் நந்தினிக்கிட்ட நடந்துக்கிட்டாரு. இதுக்கு மேலே எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக தான் நடக்கும், நந்தினியை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்